அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாரு. இப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதியில் செல்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷமும் இல்லாதவரும், தேவர்களுக்கு குரு, மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும், தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை 18ஆம் தேதி அன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன், தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சுபபலம் சமபலம் பெற்றவர்களுங்க. தேவர்களுக்கு ஆச்சாரியர் குரு. இப்படிப்பட்ட குரு பகவான் பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியரும் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டாருங்க. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களும் அசுரர்களும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தனர். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்களே தோற்று வந்தனர். எவ்விதமாவது இந்த மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகள் செய்தனர். சுக்கிர பகவானுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்து அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார்க்கே அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அறிந்துவிட்டார். மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சக்கராச்சாரியாரின் வயிற்று இழந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் எனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்து விடும்படி சாபமிட்டால். குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடத்தங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகங்கள். இப்படிப்பட்ட குரு பகவான்
ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க உள்ளதுங்க. 7.5 சனியினுடைய கடைப்பகுதியில் இருப்பதால் சனி பகவானாலும் பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. மீனத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறதுங்க. இத்தகைய நலன்களை தவிர குரு பகவானுடைய பார்வை விசேஷ ராசி பாக்கியம் லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பது சிறந்த யோக பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்கன்னா நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற துணை நிற்கிறாருங்க ராகு பகவான். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள குரு பகவானுடன் மற்ற கிரகங்களும் கூட சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உதவி ஆகியவை நிறுவனத்தில் உங்களுடைய எதிர்காலம் பற்றி அறிந்த கவலைகளை நீக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது முயற்சிக்கலாங்க. எளிதில் வெற்றி கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது கிடைக்க இருக்குது. வேலை இல்லாமல் நிம்மதியை இழந்துள்ள மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையுங்க. சக ஊழியர்களில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசியினருக்கு புது சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பலர் விடுப்பில் தமது தாய்நாடு திரும்பி குடும்பத்தாருடன் தங்கி இருந்துவிட்டு செல்ல அனுகூலமான ஒரு காலநிலை இது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. இத்தகைய நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம காலமாகிய ரிஷபத்தில் வலம் வருவது நல்ல ஒரு லாபத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் அளிக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. இது ஒரு சிலர் உயர் தொழில்நுட்பம் பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிப்பாருங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கும் நேரத்தில் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரம் மாறுதல் ஏற்பட்டு இருக்குதுங்க. அவங்களுடைய அரசு தாங்க படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல கேள்விகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சரியான பதில்களை அளிப்பதற்கு குரு பகவான் உங்களுக்கு பெருமளவில் உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்வது நன்மை அளிக்கும் என புராதன ஜோதிட கிரகந்தங்கள் உங்களுக்கு கூறுகிறது.